வணக்கம். இந்த துளி ஒரு இது வெளில நம்ம இன்னைக்கு என்ன முக்கியமான கேள்வி? ஆமாண்ணே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழனியில் வந்து மிகப்பெரிய இந்த 100 கோடி ரூபா ஒரு அந்த நில மோசடி சர்ச்சை ஒரு இது இருக்கு. எல்லா கட்சிகளும் வந்து சம்பந்தமா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக எடப்பாடியாரு என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது ஜோசப் விஜயனுடைய ஆட்சி 100 மார்க் வாங்கணும்னு பார்த்தா 100 கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட்டுச்சுன்னு சொல்ல வர்றீங்க. அதேதான் சொல்லிட்டீங்க. சம்பந்தமா பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடியை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். போராட்டம் வந்து மிகப்பெரிய அதிமுக வந்து ஏன்னா போராடி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டின இயக்கம் அதிமுக. அதனுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இதுல என்ன விவரம் அப்படின்னா, பழனி தண்டாயுதபாணி சுவாமியுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்புள்ள சொத்து அதை தனியாருக்கு பத்திரம் செய்து கொடுத்த விவகாரம் பக்தர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப இந்த மரத்துக்கு சொந்தமான நிலம் முந்தைய திமுக ஆட்சியிலிருந்து பல்வேறு புகார்கள் எழுப்பப்பட்டு வந்தன. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே வழக்கு ஒன்று நிறுவில் உள்ளதாக தெரியும். இதுதான் விவரம். இப்ப தமிழகத்துல புதிதாக யார் ஆட்சிக்கு வந்திருக்கா? தாவேகா. அவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு முருகனுக்கு ஆறுபடை முருகனுக்கு கும்பிடுவதற்கு பதிலாக திருச்செந்தூர் முருகனையே நேர்ல வந்து கும்பிட்டார், வேரோட வந்து கும்பிட்டார். நானும் அப்ப பக்கத்துலதான் உட்காந்துருக்கேன். அப்போ முதல் அதை வந்து 2ஆம் படிக்கு இருந்து 3ஆம் படி அது இருக்குல்ல, வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு வேலவனை தேடி வந்தாரு. இப்ப விஜய் உண்டு இடம் இல்லை. அந்த பால தண்டாயுதபாணிக்கே இடம் இல்லை. சண்டாளைக்கலாம் என்ன பாருங்க. அதாவது கடப்பாறையை முடிஞ்சிட்டு கசாயத்தை கேட்பாங்கன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஆமா, பழமொழி சொல்லுவாங்க. நாடே பத்தி எரியுதுங்க. ஏன்னா 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வாத்திட்டீங்க. இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வைங்கன்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னார். ஏன்னா அவரு முருகக்கடவுளோடு அபரிவிதமான பக்தியில உள்ளவர். அவரு இன்னும் சொல்ல போனா நம்மெல்லாம் அவரை வந்து ஒரு தெய்வத்துக்கு இணையா நம்ம வந்து வணங்குறோம். அது இந்த எடப்பாடியில தான் பஞ்சாமிர்தம், பழனிக்கு பஞ்சாமிர்தம் வந்து 10 நாள் தங்கி அங்க பஞ்சாமிர்தம் தயாரிப்பாங்க. ஆமா, அப்படிப்பட்ட அந்த எடப்பாடின்ற அந்த திருநாமத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரு வந்து இன்றைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கோயில் நிலங்கள் எல்லாம் நாங்க வருவாய்த்துறையில இருக்கிற போது, இந்து சமயத்தில் இருக்கும் போது மீட்டெடுக்கணும்னு நாங்க மீட்டெடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மரத்துக்கு சொந்தமானத அசந்த நேரத்துல வந்து பதிஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சப்ரிஜிஸ்டார லீவ்ல போய் சொல்றானுங்க, கொடைக்கானல் இருக்கிற சப்ரிஜிஸ்டார இங்க வர சொல்றானுங்க, இங்க இருக்கிற சப்ரிஜிஸ்டாருக்கு பதிகிறானுங்க. ஏற்கனவே கோர்ட்டு வந்து தடை உத்தரவு போட்டிருக்கு. அத அடிப்படையில தக்கார் மாரிமுத்து உங்களுக்கு தெரியுமே, ஆமா, அவரு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு. இத்தனையும் தாண்டி அதை வந்து பதிஞ்சு விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி விட்டானுங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கிய. பழனிக்கு மொட்டை போட்டாங்க. பழனிக்கே பஞ்சாமிர்தம், பழனிக்கே பஞ்சாமிர்தம், திருநெல்வேலிக்கே அல்வா. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து பொறுக்க மாட்டாமதான் அறிக்கை மூலியமாக கண்டனத்தை வெளியிட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இதற்கு சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரணை ஏன்னா தமிழ்நாடு அரசு கீழே இயங்குகிற சிபிசி விசாரணையில நியாயம் கிடைக்காது. சிபிசிஐடி விசாரணை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு ஒப்பீட்டு தான் என்ன சொல்ல செஞ்சுட்டு போயிருவாங்க. அது அவருடைய வழிகாட்டுதலோட தானே இருக்காங்க. அவங்களுக்கு முதல்வருக்கு கட்டுப்பட்டவங்க தானே. சிபிஐனா ஒரு நடுநிலையான விசாரணை கிடைக்கும் அப்படின்னு மக்களுடைய எதிர்பார்ப்பதான் சொல்றாரு. அதை அறிக்கையின் மூலமா வலியுறுத்தினாரு. ஆனா இவங்க அதுக்கான முன்னெடுப்பு நடக்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன செஞ்சாரு, நம்ம கழகத்தின் பொருளாளர் முன்னாள் அமைச்சர் அந்த திண்டுக்கல் சீனிவாசனுடைய தலைமையில தம்பி
அன்றைய இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை தம்பி வி.பி. பரமேஸ்வரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முன்னிலையில இப்ப பழனியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இளைஞரணியுடைய மாநில துணை செயலாளர் ரவி மனோகர் அவருடைய முன்னிலையில ஒட்டுமொத்தமா அதிமுக சார்பாக திண்டுக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு கோயில் சொத்து கொலநாசம், சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முருகன் சொத்தையே அபகரிக்கிறீங்க, வேலுண்டு வினை இல்லைன்னு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நீங்க அந்த முருகனுக்கே இடம் இல்லை, முருகனுக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி இது எப்படிங்க நியாயம் அப்படின்றதான் சொல்லி வருது வேலையில இந்த புரட்சி தமிழ் எடப்பாடியார் வந்து. இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிபி விசாரணை அறிவிச்சாருல போயிச்சாரு, அந்த முருக பக்தர்களுக்கும் அந்த ஏழை மக்கள் நல்லா வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சொல்றாங்க. பரவாயில்ல, இதை வந்து நல்ல கவனத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இது வந்து இந்த ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணி அதை ஃபுல்லா மறக்கடிக்கிறாங்க. இன்னும் முதலமைச்சருக்கு பதிலே சொல்லல இது சம்பந்தமா. அவர் வாய் திறக்க மாட்டாரு. ஜனநாயகம் படத்துக்கு போறாரு, குடும்பத்துக்கு இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் வாய் திறக்க மாட்டாருங்க. ஏன்னா பேசியே வளர்ந்த நாடு தமிழ்நாடு, பேசாமலே வீழ்ந்த நாடு தமிழ்நாடு. இதுதான் விஜயனுடைய சாராம்சம். இப்ப ஏன் சிபிஐ கேட்கறோம்னு நியாயம் சொல்லணும்ல. ஆமா. அப்ப இந்த நில மோசடி விற்பனை குறித்து பல்வேறு தரப்புல இருந்து புகார் எழுந்துச்சு. இவங்க அதிகார வர்க்கம் தங்களை களங்கத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள சிபிசிஐடி மூலம் ஒரு கண்துடைப்பு விசாரணை உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வருது. அதுதான் என்ன சொல்றாரு, விசாரணை செல்லும் கோணத்தை பார்த்தால் மோசடி செய்தவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் அதை தூண்டியவர்களையும் காப்பாற்றும் நோக்கோடு அரசின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதோ என்று என்ன தோன்றுகிறது இந்த விசாரணையுடைய போக்கு. ஏன்னா அறநிலைக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்த அதிகாரி மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நிலத்தை விற்பனை செய்த பத்திரம் தயாரித்து விற்பனை பத்திரத்தில் கையெழுத்திட்ட நபர்கள் மீதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கல. இந்த நிலத்துக்கு 2 கோடிக்கு வாங்கிய இருவர் இன்னும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. அப்ப இது இத்தனை ஓட்டர் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம முருகன் நிலத்தை காப்பாற்ற? எனக்கு என்னமோ சந்தேகம், இதுல வந்து இந்த இயக்குனர் யாரு? இப்ப இது ஒரு அதிகார மையம் இயக்காம இந்த நடந்திருக்காதுல்ல. அந்த மர்மம் விலகுவதற்காகத்தான் ஒட்டுமொத்த பழனி பாலதண்டாயுதபாணி கோயில் நிலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கோயில் நிலங்களையும் பாதுகாக்கின்ற மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டுகின்ற வகையில தான் இந்த மாபெரும் போராட்டத்தை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அவருடைய அழைப்பை ஏற்று மிக பிரமாண்டமான வகையில போராட்டம் நடைபெறும். அதுல பங்கேற்பாங்க என்ற நம்பிக்கையோடு இன்றைய துணி வருகிறது வேண்டில நாம் நல்லதை மட்டும் பேசுவோம், நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।